ஊட்டச்சத்து நன்மைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இப்போ உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இங்கே நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் ஐடியில் வேலை பார்ப்பீங்க, நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை பார்ப்பீங்க, உட்காந்துட்டு வேலை பார்ப்பீங்க, நின்றுட்டு வேலை பார்க்குறீங்கன்னு நிறைய பேர் இருப்பீங்க. எல்லாருக்குமே கண்டிப்பாக ஊட்டச்சத்து குறைபாடுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம நின்றுட்டு வேலை செய்கிறதுனாலையும் உட்காந்துட்டு வேலை செய்கிறதுனால நம்ம வந்து ஃபீல்டு ஒர்க் செய்கிற மாதிரி எப்பவுமே வராது, யாருக்குமே வராது. அதுக்கான ஒரே தீர்வு வந்து இயற்கை ஊட்டச்சத்துக்கள் தான். இப்போ விட்டமின்ஸில் என்னென்ன விட்டமின்ஸ்லாம் அந்த முருங்கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் பி இருக்குது, விட்டமின் சி இருக்குது, அப்புறம் விட்டமின் ஈயும் இருக்குது. மினரல்ஸை பற்றி பார்க்க போனோம்னா கால்சியம் இருக்குது, அதில் மெக்னீஷியம், பொட்டாசியம், அப்புறம் அயன் இருக்குது. இந்த அமினோ அமிலங்களும் இருக்குது, அதாவது அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது சில பேருக்கு என்னென்னா இந்த ப்ரோட்டீன் குறைபாடு இருக்கும், அதை வந்து சரி செய்கிறதுக்கு ஒரு தீர்வாக வந்து அமினோ ஆசிட்ஸ் வந்து யூஸ் ஆகும். இப்போ அந்த முருங்கையோட அருமை வந்து நமக்கு தெரியுதோ இல்லையோ, வெளிநாட்டுக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா எல்லாருமே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ எங்களே பார்த்தீங்கன்னா நாங்களே நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம், நாங்களே முருங்கையில் எக்ஸ்போர்ட் பண்ண தான் செய்கிறோம். அவங்களுக்கு தெரியிற அருமை நமக்கு எப்போ தெரிய போகுதுங்கிறதா எங்களுக்கும் தெரியல.